தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் வசனம் 7. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே தாவீது ஜெபித்தது போல இந்த கால வேளையில ஜெபிக்கிற ஆண்டவரே, சீக்கிரமாய் கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, எங்க ஆத்துமா ஆண்டவரே தாகமாய் இருக்கிறது ஆண்டவரே, எங்க ஆத்துமா தோய்ந்து போகாதபடிக்கு, எங்களுடைய ஆவி தோய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரமாய் செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு உமது முகத்தை நீங்க மறைக்காதீங்க சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு நீர் முகத்தை மறைத்தால் உடைய பிள்ளைகள் எங்கே போவார்கள் ஆண்டவரே? இந்த நாளில் உடைய செய்கைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க காண்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வழிநடத்துதலை அவர்களுக்கு காண்பிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அற்புத செயல்கள் உடைய பிள்ளைகளுக்கு நேரிடட்டும் ஆண்டவரே. உடைய முகத்தை நீர் மறைக்காதீங்க சாமி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் சீக்கிரமாய் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய ஆவி தோய்ந்து போகிறது ஆண்டவரே. ஆத்துமா தோய்ந்து போகிறது சுவாமி. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. எந்த சூழ்நிலையில கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்களோ, வியாதியோ, குடும்பத்துல போராட்டமோ, பிரச்சனையோ ஆண்டவரே, பொருளாதார தடைகளோ, கட்டன் பிரச்சனைகளோ, எதற்காக ஆண்டவரே ரட்சிப்புக்காகவோ எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தாவே, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் சீக்கிரமாய் செவி கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தருளும்படியாய் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை செய்தருளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தோய்ந்து போகாதபடிக்கு, கலங்கி விடாதபடிக்கு, அவர்கள் புது பலன் அடையத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.